ஸோ பெரிய கத்தி எதுமா நல்ல பாம்பு பிடிச்சிருக்கோம். அவங்க எல்லாமே சாமியாக நினச்சி வணங்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய பாம்பு இருக்கிறதா கூப்பிட்ருக்காங்க. ஸோ போய் பார்ப்போம் வாங்க என்ன பாம்புன்னு. செவ்வாய்க்கிழமை நம்ம செல்லக்குட்டியா எங்கே மாம்ஸ் இருக்கு? எதுக்குள்ள இருக்கு? படம் எடுத்துச்சா? உறுதியா படம் எடுத்துருச்சு. என் செல்லக்குட்டி தான் நினைக்கிறேங்க. பெரிய பாம்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போது என் தங்கம் வேலையே மிச்சம் பண்ணிடுச்சு. வாடா வெளியே வாடா. சூப்பரா அழகுடா. வாடா அழகு பிள்ளைடா தங்க பிள்ளை. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தகரம் வந்து ரொம்ப நாளாக போட்டு வச்சுருந்தாங்க. அதை வேலைக்காக எடுத்திருக்காங்க. உள்ளே பாம்பு இருந்திருக்கு. இன்றைக்கி காலையில் ஒரு விழிப்புணர்வாக நம்ம போட்டிருந்தோம். அது ஈவினிங் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். அந்த ஜாமான் ஃபுல்லாக எடுக்கணும். ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதுவாகவே வெளியே வந்துட்டான். வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்துட்டான் என் தங்கப்பில். பொறுமையாக எடுத்துட்டு வாங்க. அழகி பயப்படாரா தங்கம். நான் ஒத்தப்பட்டு ஒரு வேலை எனக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துட்டேன். அழகா நீயே வெளியே வந்துட்ட பத்தியா? நில்லு, ஏன் பயப்படுற? நெல்லு. என் கணக்கு செவ்வாய்க்கிழமைக்கு நல்ல பாம்பு வருங்க. இன்றைக்கி ஒரு நல்ல நாள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வழக்கமாக நல்ல பாம்பு வந்துட்டாலே எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு கார்த்திகை தீபம் நாள் அதுமா இந்த பாம்பு ரெஸ்கியூ பண்ணுறோம். பயப்படாரன் சேர எந்திரி. நில்லையா ஏன் ஸோ இன்றைக்கி பெரிய கார்த்திகை வேறு அதுமா பிடிச்சிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லைப்பா, ஏன் பயப்படுறேன்? பொறுமையாக எடுத்துடுவேன். அந்த கயிறு டைட்டு வாங்காதண்ணே. சரி, முதல் சாக்கை கொடுங்க. கயிறை கூட நான் பார்த்துக்கிறேன். வாங்க, பொறுமையாக எடுத்துடுவாங்க, அவசரம்ல. ஸோ இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணுறீங்களா இந்த இடத்த ஃபுல்லாக? நில்லு, 2 நிமிஷம் நில்லு. எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்க? பயந்துக்கிட்டே இருக்க. ஸோ அந்த பைப்பு நிறையா குமிச்சு வச்சுருக்காங்க. அதில் தான் பாம்பு இருக்கிறதா கூப்பிட்டாங்க. ஸோ தேடுறதுக்குள்ளே அதுவாகவே வேலையை மிச்சம் பண்ணி வெளியே வந்துட்டான் அழகுப்பில். நல்ல பாம்பு பிடிச்சிருக்காங்க. இது ஒரு பொறினாகும். ஏன்ப்பா
2 நிமிஷம் டைம் போகக்கூடாது. சரி போ, உள்ளே போ. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. உள்ளே போ. நல்ல பிள்ளை. நான் கயிறு எடுத்துகிட்டு வரேன். கடைசியில் போய் வயிறு திருப்பி வரக்கூடாது. வேமா போ. கயிறு போகணே. நான் உள்ளே போயா. இன்னும் கொஞ்சம் வாழை எடுத்துக்க, அப்போ தான் கட்ட முடியும். ஆள் முரட்டாளாக இருக்கீங்க. சூப்பர்யா. போயா போயா போயா. டேய் கயிறு வந்துருச்சு, போ. ரைட். ஓகேடா, குட் பாய். ஸோ எப்படி முத யார் பாம்பு பார்க்குறீங்க? நீங்கள் தான் பார்க்குறீங்களா? எது அந்த ஜாமான் எடுத்து நீங்கள் தான் பார்க்குறீங்க. ஜாமான் எடுத்துக்கிறப்ப சுருண்டு கிடந்துச்சா, இல்லை உங்களை பார்த்தோன்னே கடிக்க வந்துச்சா? அந்த மாதிரி படம் எடுத்துச்சு. பார்த்தோன்னே அப்புறம் போய் இது பண்ணிட்டீங்க. சரி, கவனமாக இருங்க. இந்த மாதிரி இன்றைக்கி காலையில் தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி தேங்கி வச்சுருக்க பொருட்கள் எடுத்திங்கனாலே கவனமாக எடுக்கணும். ஏன்னா அதில் தவளை எலி வந்து அடையும். பாம்பு எங்கேயோ இருக்கிற பாம்பு இங்கே வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த பாம்பு எச்சரிக்கை பண்ணிடுவான். இவன் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கண்ணாடி விரியன், கட்டு விரியன் அவங்க எந்த மாதிரி உள்ளே இருந்தாங்கன்னா கடிச்சு வச்சுருவாங்க. கடிச்சா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கடிச்சா இது கூட தெரியாது. அதனால் இந்த மாதிரி பொருட்கள் எடுக்கிறப்போ நீங்கள் கவனமாக எடுக்கணும். சரிங்களா? ஸோ பெரிய கத்தி எதுமா நல்ல பாம்பு பிடிச்சிருக்கோம். அவங்க எல்லாமே சாமியாக நினச்சி வணங்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.